when two unstoppable and radical forces joins together to portray one of the true crucial events which took place in southern part of Tamil Nadu and painful yet liberating the fictional adaptation of Manathi Ganesan's life in a compelling cinematic sports drama is what Bison is. மாரி செல்வராஜோட ஒவ்வொரு படைப்பும் இந்த சமூகத்துல ஒரு ஆழமான தாக்கத்தையும் ஒரு இம்பார்ட்டன்டான டிபேட் அண்ட் டிஸ்கஷனை கிரியேட் பண்ணும். மாரி செல்வராஜ் ஒரு காஸ்ட் பயாஸ்ட் ஃபில்ம் மேக்கர். அவர் சொன்ன விஷயத்தை தான் ரிப்பிட்டேட்டிவா ஒரே கதைக்களம் வச்சு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற கிரிட்டிசிசமை பிரேக் பண்ற மாதிரி he had a complete new vision and he had a complete new way of storytelling in this particular film. And from this film we can confidently and proudly address Mr. Dhruv Vikram as just Dhruv. In this film, he marked his own identity and capability and he'll definitely live up to his father's legacy. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மூலையில இருக்கிற ஒருத்தன் அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோஷியல் இன்ஹிபிஷன்ஸ் அண்ட் கிரேடட் இன்இக்வாலிட்டிஸ் இந்த எல்லாத்தையும் எதிர்த்து அவனோட சூழல்ல இருந்து அவனோட வாழ்வியல்ல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து இந்தியாவே பார்க்குற அளவுக்கு சாதிக்கிற ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை தாண்டி பேக்ட்ராப் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த கதைக்களம் பிளேஸ் ஆகிருக்கிற லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவா இருந்தாலும் அதை ரொம்ப ப்ரோக்ரஸிவா மெச்சூரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. We all know Mari Selvaraj is known for his spectacular framing and metaphorical visuals. அதையும் தாண்டி இந்த படத்துல வசனங்கள் ரொம்ப அழுத்தமா ஆழமான ஒரு அரசியலை பேசுது. அந்த வசனங்கள் மூலமா அந்த மக்களோட வலியை நமக்கு உணர்த்துது. அதே சமயம் நம்மள சிந்திக்கவும் வைக்குது. As Mari Selvaraj mentioned in couple of his interviews, he worked with a couple of new team members because Nivas K. Prasannaவோட brilliant work of songs and background score இருக்கட்டும் and Eliasோட beautiful visuals and symmetrical images இருக்கட்டும். இந்த கதையில இருக்கிற கிட்டாங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா it is very mentally and physically tiring character. சோ அவன் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களையும் சரி அவனோட மென்டல் பிரஷர்ஸை வெளிப்படுத்துற மாதிரி ஃபிளாஷியான எடிட்ஸ் அண்ட் கட்ஸ் இட் இஸ் டூ பிரில்லியன்ட். இந்த படத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னதான் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் அண்ட் ஒரு உண்மையான வாழ்ந்த கேரக்டர்ஸோட ரெஃபரன்சஸ் இருந்தாலும் அந்த தனிப்பட்ட பர்சன்ஸோட முரண் அவங்களோட ஒரு பகையை தாண்டி தனிப்பட்ட முறையில அவங்க யாரு, என்ன மாதிரி ஒரு கேரக்டர், என்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கு அண்ட் எந்த விஷயத்த வழிவகுக்கிறாங்க, அவங்களோட அரசியல் என்ன அப்படிங்கறத ரொம்ப ப்ரோக்ரஸிவா ரொம்ப மெச்சூர்டாவே காட்டியிருக்காங்க. சின்ஸ் மாரி Selvaraj is known for using animals as metaphors for the human characteristics and their behaviors. Animals யூஸ் பண்றனாலே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே பெக்யூலரா இருக்கும். Valentino Suren, who is the consistent collaborator with Mr. Mari Selvaraj and as well as he is the greatest sound designer for some of the recent famous films because particularly the climax ஓட கபடி சீன் அப்பெல்லாம் துருவ் வந்து அந்த ரைடுக்கு உள்ள போகும்போது அந்த ஸ்லோ மோஷன்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி லைக் ஒரு அட்ரினலின் ரஷ்ஷா தான் இருந்துச்சு. சாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனைகள் இருதரப்புக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய ஊரை சேர்ந்த தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குள்ளேயே எப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு அண்ட் இதையெல்லாம் உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில கடைசியில நம்ம இங்க முன்னேறதுக்கு நீயும் நானும் ஒரு கட்டத்துல ஒன்னா இருந்து ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எல்லாருமே எப்பவுமே சமம் தான் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான அரசியலை இந்த படம் ரொம்ப அழகாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சொல்லியிருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துல நம்ம ஒதுக்கிட்டு பார்த்தாலும் இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல்ஃபுல்லான டிராமா பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் அ சன். ஏன்னா ரத்தமும் சதயமா இருக்கிற இந்த வாழ்வியல்ல பல பயத்தோட பல கனவு பல லட்சியத்தோட சேர்ந்து நான் பையனை எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்க வச்சிடணும் ஆர் அவனை ஜெயிக்கிறதுக்கான வழியை காட்டிடணும்னு இருக்கிற ஒரு அப்பா பையனோட கதை தான் த அப்சல்யூட் பியூட்டி ஆஃப் பைசன். பிகாஸ் மிஸ்டர் பசுபதி இஸ் த கிரேட்டஸ்ட் பில்லர் ஆஃப் திஸ் ஃபிலிம். Till the last scene of this film, the arc of his performance and the conviction he had, I think nobody can outperform him in this film. So on whole, Bison is absolute brilliant, bold, beautiful. Just go and watch it in theaters, man.